ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था। महाराज श्री स्वामी समर्था। जय जय श्री स्वामी समर्था। अक्कलकोट श्री स्वामी समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தை பருகி கொண்டிருக்கிறோம். நம்ம லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி இது சுவாமியுடைய பரிபூர்ண கிருபைனாலையும் கோபுரம் டிவி மேனேஜ்மெண்ட்டோடைய டெடிகேஷன்னாலையும் உங்கள் எல்லாருடைய ஆதரவுனாலையும் 100வது எபிசோடை தாண்டி 101வது எபிசோட் 102வது எபிசோட் அப்படி போயிட்டே இருக்குது. இது எல்லாமே அக்ஷயமாக வளர்கிறதுக்கு காரணம் பிரபஞ்சத்துடைய திட்டம்ங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா புரியுறது. ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாருமே எக்கச்சக்கமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அமைதியை கெடுக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் நமக்கு வரக்கூடிய மன உளைச்சல்கள், இதிலேருந்தெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கணும்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே இது மாதிரி சத்சங்கத்துலேயும் பகவானுடைய லீலைகளை கேட்குறதுலையும் நம்ம மனசு திரும்பும்போது பரிபூர்ணமாக நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கிறதோடு இல்லாமல் சுவாமி நம்ம கூடயே இருக்கார், நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவாருங்கிற உத்தரவாதமும் நமக்கு கிடைக்கிது. அதனால் இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் லீலாமிர்தத்தில் இந்த 100 எபிசோடும் கூட சேர்த்து மொத்தமாகவே கூட நமக்கு கிடைக்கிறது. அதை நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே காதில் போட்டு கேட்டுகிட்டே இருக்கணும். ரிப்பீட்டடாக இது கேட்க கேட்க நமக்கு இன்னும் மனசில் தெளிவு, நிம்மதி, சுவாமியுடைய உத்தரவாதம், ஆசீர்வாதம் எல்லாம் கிடச்சி நம்ம மனசே ஒரு நல்ல ஸ்திதிக்கு வரும். அதை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முன்னறிவிப்பாக இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம போன எபிசோடில் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய வாரிசாக எண்ணிக்கொண்டிருக்கும் சுத மகாராஜ், ஹரிபாவ்னு அவருடைய ஒரிஜினல் பேர். சுவாமி அவரை தத்தெடுத்த மாதிரி அவரை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அவர்கிட்ட சொல்லி, எனக்கு நீ மகனாயிரேன் அப்படின்னு சொல்லி வாத்சல்யத்தோடு அவரை கேட்டு சுத மகாராஜன் அவருக்கு பேரை அவர் சூட்டி தன்னுடைய பாதுகை ஆத்மலிங்கம் மாதிரி தன்னுடைய பாதுகை உடம்பு ஃபுல்லாக அவர் தடவிண்டு அவருக்கு கொடுத்து, நான் இனிமேல் வடநாட்டுக்கு போகிறேன், என்னுடைய அவதாரத்தை முடிச்சுக்க போகிறேன், அதனால் நீ இதை எடுத்துன்னு போய் ஒரு மடத்தை நிறுவி என்னுடைய கொள்கைகளெல்லாம் பரப்பு, ஆன்மீகத்தில் எல்லோருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருந்து மடத்தை நிறுவி கொடி கட்டி எல்லோருக்கும் அவர்களுடைய கஷ்டங்கள்லேருந்து தீர்வு வாங்கி கொடுத்து நல்வழிப்படுத்து அப்படின்லாம் சொல்லி சுவாமி அவரை கைட் பண்ணி பிரமாதமாக ஆசீர்வாதம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதோட இவர் இந்த வடநாட்டுக்கு போகிறேன், என்னுடைய அவதாரத்தை முடிச்சுக்க போகிறேன்னு சொன்ன உடனே அந்த சுத மகாராஜ், சுவாமிக்கும் சுத மகாராஜுக்கும் ஒரு காம்படிஷன். இவருடைய வாத்சல்யம் பெருசா, அவருடைய பக்தி பெருசாங்கிற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மை சுத மகாராஜ் என்ன பண்ணுறார், சுவாமி இல்லாத உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம வாழ்வை நம்மளும் அவருக்கு முன்னால் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு போகிறாருன்னு சொல்லி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அவர் போய் அவருடைய மடத்தில் உட்காந்துட்டு தன்னுடைய இறுதி நாளுக்காக தன்னை தயார் பண்ணிக்கிறார். எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறார், எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வெறும் சுவாமியை பற்றியே தியானம் பண்ணிட்டு அபங்கங்கள் பாடின்னு உட்காந்துட்டுருக்காரெலாம் பார்த்தோம். அதோடு இல்லாமல் இந்த செய்தி சுவாமியுடைய காதில் எட்டின உடனே ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறார். அவர் அவனை போய் கட்டி தூக்கின்னு வா, அவனை பிடிச்சி இழுத்துன்னு வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக அனுப்புகிறாருன்னு நம்ம பார்த்தோம். எதுக்குமே அவர் அசைய மாட்டேங்கிறாருங்கிறதையும் பார்த்தோம். அவர் உடனே சொல்கிறார், நான் பீரங்கியை ரெடியாக வச்சுருக்கேன், உன்னோட வீடை இடித்து தகக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு ஆவேசமாக கத்துறார் சுவாமி. ஏன்னா எப்படி ஒரு தாயால் தன்னுடைய குழந்தை தன் கண் முன்னாலேயே உயிர் விடுறதை பொறுத்துக்க முடியும்? அந்த மாதிரி சுவாமி அவர் மேலே இருக்கக்கூடிய வாத்சல்யத்தினால நிலை குலைந்தவர் மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார். ஆனால் சுத மகாராஜ் ரொம்ப வைராக்கியமாக, நான் வரமாட்டேன், யார் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து தன்னுடைய வாழ்நாளான
இறுதி நேரத்தில் சிரவண மாதத்தில் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்கிறார் அப்படின்னு பார்த்தோம். இந்த செய்தி தந்தியாக அக்கல்கோட்டுக்கு வருது. அக்கல்கோட்டுக்கு வந்தவொடனே சுவாமி சமர்த்தர்கிட்ட அவருக்கு தெரியாத விஷயமா அந்த தந்தியை வாங்கி அவர் என்ன பண்ணுறார், கக்குபாய் கிட்ட கொண்டு வச்சிடறார். கக்குபாய்ங்கிறது சுத மகாராஜருடைய பூர்வாசிரமத்து தாய். ஏன்னா அவருக்கு சந்நியாசம் வாங்கிட்டதுனால அவர் இனிமேல் அவளுக்கு தாயெல்லாம் சொல்லக்கூடாது, பூர்வாசிரமத்து தாய். அவகிட்ட கொண்டு போய் வச்சோடனே அவள் எடுத்து பார்த்துட்டு அதை படிச்சுட்டு கதறா. அப்படியே சுவாமி என்னாச்சு என்னாச்சு இந்த மாதிரி ஆகிடுதே அப்படின்னு சொல்லி கதறா. சுவாமியும் அதுக்கு மேலே நிலை குலைந்தவரா அன்றைக்கி எங்கேயுமே எந்த இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் பித்து பிடிச்சவர் மாதிரி அலைஞ்சிட்டுருக்கார். அவர் அங்கேருந்து நேராக ஒரு பக்தர் வீட்டுக்கு போகிறார். அவர் கேட்குறார், சுவாமி குளிக்கிறீங்களா, தண்ணி ரெடி பண்ணிட்டுமாங்கிறார். அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்நானம் பண்ணுறாங்க. ஸ்நானம் பண்ணினா கூட அந்த ஸ்நானம் பண்ணின அந்த ஈரத்தை தொட்டிக்காமல், நெத்தியில் இடக்கூடிய திலகத்தை எட்டுக்காமல், உடம்பில் பூசக்கூடிய வாசனை திரவியங்கள்லாம் எதையுமே செஞ்சுக்காமல், பாத பூஜைகள் ஷோடச உபச்சாரங்கள் எதுவுமே பண்ண விடாமல், ஆரத்தி கூட எடுக்க விடாமல் சுவாமி அன்னைக்கு ஏதோ ஒரு பித்து பிடித்த மாதிரி அலைந்து கொண்டிருக்கிறார். அவ்வளோ தூரம் சுவாமி சுத மகாராஜருடைய பிரிவினால் வாடி. எப்போவுமே நம்ம ஷீரடி சாய் அவதாரத்துலேயும் பார்த்துருக்கோம், அவர்கள் மனிதனுடைய அவதாரத்தை எடுத்து பூமிக்கு வரும்போது சாதாரண மனிதர்கள் எப்படி துக்கங்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அதே மாதிரி அவங்க நமக்கு ஒரு பிஹேவ் பண்ணி காமிப்பாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். ஷீரடி சாய் அவதாரத்தில் அந்த சிவனுடைய பக்தராக இருக்கக்கூடிய மேகாவுடைய மரணத்தின் போது பாபா எப்படிலாம் அரற்றினாரோ அதே மாதிரி சுவாமி சமர்த்தரும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுறார். அது பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எல்லோருமே வருத்தப்படுறாங்க, சுவாமி இந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு சுத மகாராஜ் மேலே அவர் தன்னுடைய வாத்சல்யத்தை காமிச்சிருக்காரு. அப்போ இந்த கக்குபாய் சுவாமிகிட்ட, உங்ககிட்ட நான் என் மகனை ஒப்படைத்தேனே, இந்த மாதிரி ஆயிடுத்து, அவனுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு, நீங்கள் எப்படி இதை பொறுத்துட்டுருக்கீங்கன்னு கேட்கும்போது சுவாமியும் 2 கையாலையும் தன்னோட தலையில் அடிச்சுட்டு, நான் அவனை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ இனிமேல் வருத்தப்படாது, நீ என்ன மகனாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கக்குபாய்கிட்ட கேட்குறாரு, கெஞ்சி கேட்குறாரு, என்ன உன்னுடைய மகனாக நினச்சிக்கோ. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு. தேவமாதா தேவபிதான்னு சொல்கிற மாதிரி பரபிரம்ம ஸ்வரூபமான அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி மகாராஜுக்கே தாயாக அவள் வசந்துடுறா. அந்த மாதிரி அவளை சமாதானப்படுத்தி, அவளுடைய எப்பெல்லாம் அவனை நினச்சின்னு அழறாளோ அப்போல்லாம் கக்குபாயை தன்னோட மார்போடு நினைத்து கொண்டு சுவாமி அவளுக்கு ஆறுதல் சொல்லி 15 நாட்கள் அவள் கூடவே இருந்து அவள் மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறார் சுவாமி. அப்படி ஒரு வாத்சல்யம் சுவாமிக்கு சுத மகாராஜ் மேலே. இதெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கக்குபாய் கிட்ட அவர் சொல்கிறார், எனக்கு மயில்னு திரும்ப திரும்ப சொல்கிறார். மயில்னு சொல்லிகிட்டே அலையும் போது அதை பார்த்த ஒரு பக்தர் என்ன பண்ணுறார், உடனே நேராக காஸ்பாகுக்கு போயிட்டு ஒரு மயில் கொண்டு வந்து கொடுக்குறார். சுவாமி மயில் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சுவாமி அந்த மயிலை திரும்பி கூட பார்க்கல. ஏன்னா சுவாமியுடைய வார்த்தைகளில் சங்கேத மொழியில் ஏதாவது சொல்லுவார் அவர். இவர் உடனே கக்குபாய் சுவாமிகிட்ட மயில் கொண்டு வந்திருக்காள் அப்படின்னோடனே அவரை அலட்சியப்படுத்திட்டு, எனக்கு நீ என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே கக்குபாய் சொல்கிறா, என்கிட்ட கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது சுவாமி இனிமே அப்படின்னு கேட்குறா. இல்லை, நீ ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சுருக்க, நீ அதை எனக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறார், எனக்கு பாதரச கல் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. பாதரச கல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. கக்குபாய் அவ்வளோ இன்னசென்ட்டு. சுவாமி பேசுகிற இந்த பூடகமான விஷயங்கள்லாம் அவளுக்கு புரியறதில்ல. அதனால் அவள் என்ன கேட்குறா, சுவாமி நான் என்ன ஒரு கல்லில் பாதரசம் எடுத்துன்னு பூசி உங்கள்கிட்ட கொடுக்கணுமா, பாதரச கல்னால் என்ன அப்படின்னு கேட்குறா. அவர் உடனே சொல்கிறார், நான் அதை கொண்டு வருவேன், எப்படி எனக்கு கொண்டு வரணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறார். அது என்னங்கிறது யாருக்குமே எதுவும் புரியல. அந்த நேரத்தில் சுவாமியை பார்க்குறதுக்கு அவருடைய சிஷ்யர்கள்லாம் வராங்க. அந்த சுத மகாராஜ் காலமானது. அதுக்கப்புறம் சுவாமி அவர் தன் மகன் தன்னுடைய வாரிசுன்னு சொல்லி தானும் சமாதியாக போகிறோங்கிற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் சுவாமிக்கு அப்புறம் யார் அப்படிங்கிற எண்ணம் அங்கே எல்லாருக்குமே அந்த கேள்விகளாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒருத்தரையாக காமிச்சு, சுவாமி இவர் உங்களுக்கு அப்புறம் வாரிசாக வருவாரா அப்படின்னு கேட்கும்போது சுவாமி உடனே அவர் சொல்கிறார், சிவபாயை பார்த்து, அவன்
கழிவுப் பொருட்கள்லாம் கழுவுறதுக்கு தான் லாய்க்கு, அவனுக்காக அதெல்லாம் பண்ண தெரியும், அதெல்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட வந்து இன்னொருத்தரையும் காமிச்சு இவனும் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுலேருந்து என்ன புரியுறதுனாக்கா, சுவாமி வந்து எல்லோரையும் தன்னுடைய வாரிசாக அவர் ஏற்றுக்கலை. இந்த காலகட்டங்களில் சுவாமி என்ன பண்ணுறார், கக்குபாய்க்கு இன்னொரு மகன் இருக்கிறான். அந்த பையனுக்கு ரொம்ப சின்ன வயசு, 8-10 வயசு கூட இருக்காது. அந்த பையனை மனசில் வச்சுட்டு அவன் சுதமகராஜுடைய அடுத்த தம்பி அவருக்கு அந்த பொசிஷனை கொடுத்து அவரை ஆன்மீகத்தில் உயர்த்தி அவரை வச்சு தன்னுடைய கொள்கைகள்லாம் பரப்ப சொல்லணும், தன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லணும்னு சொல்லி சுவாமி ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கார். அதை அவர் வெளியில் சொல்லாமல் அவனை நான் அங்கேருந்து கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மனசில் நினச்சிட்டு யாருக்கும் எந்த விதமான விஷயங்களையும் சொல்லாமல் அப்படியே அவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்கார். அது எப்படி நடக்கிறதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, சுவாமியிடம் பக்தி, அந்த பக்தி பரவசம்ங்கிறது வந்து சுத மகாராஜுடைய எபிசோடில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் யாரெல்லாம் நம்ம கேட்குறோமோ அந்த பக்தி வந்து நமக்கும் சுத மகாராஜ் அளவுக்கு பெருகணும் அப்படின்னு சொல்லி சுவாமி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணோன்னு நம்ம மனசார வேண்டிக்கணும். ஏன்னா எல்லா விஷயங்கள்லையுமே வெறும் கதைகளாக இதை கேட்டுட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு பக்தி நமக்கு சுவாமி மகாராஜ் மேலே வந்ததுன்னா நம்ம வாழ்க்கையும் எவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளும் எவ்வளோ ஆன்மீக பணிகள் செய்யலாம் சுவாமியோட பேர்னால் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே வாத்சல்யமாக அதை எடுத்துட்டு நம்ம எல்லோரும் அதுக்கு முயற்சி செய்யணும். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.